ஆண்டவர்களே, இந்த உலகத்தில் நிறைய காரியத்தை நம்ம பாக்கியம்னு சொல்கிறோம்ல. பரவாயில்ல, அவளுக்கு என்ன பாக்கியவதியப்பா, அவன் ஒரு பெரிய பாக்கியவான்லாம் சொல்கிறோம். ரொம்ப நல்லது. பொதுவாக உலகப்புறமான காரியங்கள் சந்திக்கப்பட்டால், நம்முடைய தேவைகள் எல்லாம் நடந்தேறினால் நம்ம பாக்கியவான் என்று சொல்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லுது. கொடுக்கிறது தான் பாக்கியம் என்று வேதம் நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறது. அப்படி என்றால் நாம் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியமாக கருதுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். வாங்கிறது நல்லதாங்க, வாங்காமலாம் இருக்க முடியாது. ஆனால் வாங்குவதை பார்க்கிலும் நம்முடைய கொடுக்கிற காரியம் அதிகமாக இருக்கிறதா? ஏழைகளுக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நிறைய பைபிள் வாசிக்கிறோம், செய்தியெல்லாம் கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அபியாசப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு ஏழை தாய் 2 ரூபாய் காணிக்கப்பட்டது தான் ஆண்டவர் கனப்படுத்தி பேசினார். இருக்கிறதுல கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் இல்லை. இல்லாத நிலைமையில், வறுமையில், நம்ம தேவைகளின் மத்தியிலும் நம்ம இறக்க குணம் கொண்டு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மையும் நம்முடைய சந்ததி தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஒருவேளை சாரிபாத்து விதவை தன்னுடைய இல்லாத நிலைமையிலும் ஒரு ஊழியக்காரர் போஷித்தாங்க. வாசிக்கிறோம்ல, நம்மளால் முடிஞ்ச உதவியை கொடுப்பது என்பது வெறும் பணத்தை மாத்திரமல்ல, தேவைகளை, பிறருடைய தேவைகளை அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, சின்ன சின்ன எளிய சரீரப்பிரகாரம் உதவி செய்வது, பண உதவி செய்வது, அப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் கொடுப்பது பாக்கியம். அதை தான் ஆண்டவர் பாக்கியம் என்று சொல்கிறாரு. ஆண்டோட வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சம் அபியாசப்படுத்த கொஞ்சம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாக கொடுக்க தான் செய்கிறோம், இல்லாமலாம் இல்லை, கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனுஷர்களையும் நேசித்து அவர்களுக்கென்று நம்முடைய சில காரியங்களை நம்ம போது நிச்சயமாக ஆண்டோட நாமம் மகிமைப்படும். ஏனென்றால் இயேசப்பா சாயலில் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ முக்கியமோ மற்றவங்களும் ஆண்டவருக்கு முக்கியங்க. அதை நம்ம அடிக்கடி நம்ம உணர்ந்துக்கிடணும். அப்போ தான் நம்ம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலேருந்து நம்ம தப்ப முடியும். சரியா? ஒரு சர்க்கஸுக்கு ஒரு வேளை கேத்தரிங்கிற அன்பு மகள், ஒரு வாலி மகள் தகப்பனோட போகிறா. அந்த கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுக்கணும். பக்கத்து கவுண்டரில் ஒரு தகப்பை, ஒரு தாய் 8 பிள்ளைகளோடு நிற்கிறாரு. அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக கச்சான்னு பேசுது. ஏன்னா சர்க்கஸுக்கு போக போகிறோம். அந்த காலத்தில் பிள்ளை குட்டியோடு இருக்கும்போது அப்படி தான் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பத்தை அந்த மகிழ்ச்சியை நான் கண்டிருக்கேன். அன்பானவர்கள், எங்கள் வீட்லேயும் 7 பிள்ளைங்க. ஒரு ஊருக்கு போகும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படி தானே? அதே மாதிரி அந்த குடும்பம் சந்தோஷமாக நிற்குது. அவர் இந்த டிக்கெட் எடுக்க வரும்போது பணம் குறைஞ்சி போகுது. உடனே அவர் முகம்லாம் வாடுது. பிள்ளையோட சந்தோஷமெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு. ஏன்னா டிக்கெட்டுக்கு போதுமான காசு இல்லை. உடனே இந்த பக்கத்தில் இருந்த கேத்தரின் மகள் பார்க்குறா. தகப்பனை ஒரு பார்வை பார்த்தா. தகப்பன் உடனே தன் கையில் இருந்த காசை $20 எடுத்து தகப்பன் கையில் கொடுத்து, நீங்கள் பாருங்கள், நீங்கள் டிக்கெட் எடுத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்க, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த தகப்பன் வாங்க மறுக்கிறார், ஆனால் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க வரும்போது அந்த சர்க்கஸை பார்க்க முடியல. ஏன்னா இவங்ககிட்ட பணம் இல்லை. இருந்த காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, ஒரு அன்பு குடும்பத்துக்கு நம்ம உதவினோம் என்ற சந்தோஷம் இருந்தது. வாங்குவதை